வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா 2023 ரிலீஸ் ஆன ஷாட்கன் வெட்டிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்துல ஜெனிஃபர் லோபஸ் மற்றும் ஜோஷ் டுகாமல் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி திரைப்படங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கப்பல்ஸோட ஒரு கிராண்ட் டெஸ்டினேஷன் வெட்டிங்கை வச்சுதாங்க இந்த படமே நடக்கும். ஜெனிஃபர் லோபஸ் மற்றும் ஜோஷுக்கு ஒரு பெரிய ஐலாண்ட்ல வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெட்டிங் நடக்கிற முதல் நாள் நைட்டு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து பார்ட்டி செலிப்ரேட் பண்றாங்க. இந்த பார்ட்டியில பாத்தீங்கன்னா ரெண்டு வீட்டு சைடு உள்ள ஃபேமிலிஸ் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அந்த பார்ட்டியில வந்திருக்கிறவங்கள ஒவ்வொருத்தங்களா வந்து இந்த பொண்ணு மாப்பிள்ளையோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாங்க. அந்த பார்ட்டியில திடீர்னு ஜெனிஃபரோட எக்ஸ் ஒருத்தர் வராரு. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஜெனிஃபருக்கும் இவருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, ஸோ அதை ஜெனிஃபர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட ஜாஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. இதுக்கு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சில பிரச்சனைகள்லாம் வந்து இந்த கல்யாணத்தையும் ஸ்டாப் பண்ணிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் ஜாஷ் ஜெனிஃபர் கிட்ட ஏன் கல்யாணத்தை நிறுத்தினதை பற்றி என்கிட்ட சொல்லலன்னு சொல்லி கேட்குறான். ஜெனிஃபர் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்தை நிறுத்தினதை பற்றி சொல்ல மறுக்கிறா. இவங்க வெட்டிங்கையே நிறுத்திடலான்னு அவங்க ரிலேஷன் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு கேங் வந்து இந்த மொத்த ஃபேமிலியும் ஹைஜாக் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ஏன் இந்த மொத்த ஃபேமிலியும் ஹைஜாக் பண்ணாங்க, இவங்க கிட்ட இருந்து இந்த ஃபேமிலி எல்லாம் தப்பிச்சாங்களா, ஜெனிஃபர் ஜாஷ் கிட்ட ஃபர்ஸ்ட் நடக்க இருந்த கல்யாணத்தை ஏன் நிறுத்தினாங்க, அந்த பதில இவங்க சொன்னாங்களாங்கிறதாங்க இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படத்துல ஜெனிஃபர் லோபஸோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி ஜெனிஃபரோட ஃப்ரெண்டா வர்றவங்க தான் ஜெனிஃபர் கூலிட்ஜ். ஸோ அவங்களோட ஆக்டிங் அவங்களோட காமெடியும் பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இந்த படம் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு கலவையான ரெஸ்பான்ஸ் தாங்க கிடைச்சது. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஜெனிஃபர் லோபஸ் மற்றும் ஜோஷ் 2 பேரும் நடிச்சே இந்த படம் என்கேஜிங்கா இல்லைன்னு சொன்னாங்க. சில பேர் இது சுவாரஸ்யமான ரொமான்டிக் காமெடி படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் இப்ப நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் அமேசான் பிரைம் ரெண்டல்ல ஸ்ட்ரீம் ஆகுதுங்க. நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.